Vanakkam student. Variation of gravitational acceleration due to rotation of earth. Earth வந்து ஸ்டேபிளாக நிற்கிறதுல அது ரொட்டேட் ஆகுது, வெஸ்ட் டு ஈஸ்ட் ரொட்டேட் ஆகுது அபவுட் போலார் ஆக்சிஸ். ஸோ ஃபஸ்ட்டு அதில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய டேர்ம் வேரியேஷன் ஆஃப் ஜி டியூ டு ரொட்டேஷன் ஆஃப் எர்த் வித் லேட்டிடியூட். லேட்டிடியூட்னா என்ன? இட் ரொட்டேட்ஸ் அபவுட் த போலார் ஆக்சிஸ். இதுதான் எர்த்து. எர்த்து ஸ்டேபிள் இல்லை, இது வந்து பர்ஃபெக்ட் ஸ்பியர். நாட் it is perfect sphere, not elliptical. So இதை வந்து நம்ம போலார் ஆக்சிஸ்ன்னு சொல்லுவோம். போலார் ஆக்சிஸ், நார்த் போல் போலார் ஆக்சிஸ், இட் ரொட்டேட்ஸ் அபவுட் போலார் ஆக்சிஸ், ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன். ஸோ ஆங்குலர் வித் ஸ்மால் ஆங்குலர் வெலாசிட்டி. இது வந்து ஸ்மால் ஆங்குலர் வெலாசிட்டி ஒமேகா. இது சென்டர் ஆஃப் த எர்த்து. இது வந்து எர்த்தோட மாஸ் வந்து நம்ம எம்முன்னு வச்சுக்க. எர்த்தோட மாஸ் எம்மு, அதோட ரேடியஸ் வந்து ஆர். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஈக்வட்டோரியல் பிளேன் என்ன? ஏ பிளேன் பாசிங் த்ரூ த சென்டர் ஆஃப் எர்த். ஏ பிளேன் பாசிங் த்ரூ த சென்டர் ஆஃப் எர்த். இப்படி பாஸ் பண்ணலாம், இப்படி பாஸ் பண்ணலாம், இப்படியும் பாஸ் பண்ணலாம். ஒரு பிளேன் வந்து பாஸ் பண்ணிச்சுன்னா ஒரு பிளேன் இந்த பிளேன் பாசிங் த்ரூ த சென்டர் ஆஃப் த எர்த் அண்ட் பர்பண்டிகுலர் டு த ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் ஆஃப் எர்த். இதுதான் ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் ஆஃப் எர்த். இதுதான் ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷனுக்கு ஒரு பிளேன் பர்பண்டிகுலர் போனால் இந்த பிளேன் எப்படி போகும்? த்ரூ த சென்டர் அண்ட் பர்பண்டிகுலர் டு த ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன். அப்படி போகிற போது இந்த இடத்த கட் பண்ணி பார்த்தோம்னா இந்த பிளேன் எப்படி தெரியும்? எப்படி தெரியும்? ஸோ இப்படி பார்த்தோம்னா இந்த பிளேன் வந்து இப்படி தெரியும். ஸோ திஸ் இஸ் த லைன் பாசிங் த்ரூ த சென்டர் ஆஃப் இஸ் கால்ட் ஈக்குவேட்டர். ஓகே, a plane passing through the center of earth and perpendicular to the axis of rotation of earth. அதுதான் நம்ம வந்து ஈக்குவட்டோரியல் பிளேன்னு சொல்கிறோம். ஸோ திஸ் இஸ் த பிளேன் passing through this, right? latitude என்னன்னு பார்க்குற போது நம்ம இப்படி ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம். அது பிளேனை இப்படி பார்க்குற போது நமக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக தான் தெரியும். அதை ஈக்குவேட்டர்னு சொல்லலாம் நம்ம. ஸோ எப்படி இருக்கும் அது? ஸோ திஸ் இஸ் அட் எ பிளேஸ். அட் திஸ் பிளேஸ் ஒரு மாஸ் இங்கே வச்சுருக்கோம். அட் திஸ் பிளேஸ் அதோட லேட்டிடியூட் கண்டுபிடிக்கணும்னா லேட்டிடியூட் எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஃபஸ்ட் லேட்டிடியூட் அட் எ பிளேஸ். இங்கே பார்க்கலாம், எனிவேர். சப்போஸ் நம்ம இந்த இடத்துல பார்த்தோம்னா அதையும் சென்டர் ஆஃப் த எர்த்தையும் ஜாயின் பண்ணுறோம். திஸ் இஸ் சென்டர் ஆஃப் த எர்த். ஜாயின் பண்ணிவிட்டு இதுதான் ஈக்குவட்டோரியல் பிளேனுக்கும் இந்த லைனுக்கும் உள்ளது தான் நம்ம லேட்டிடியூட் சொல்கிறோம். லேட்டிடியூடை ஆங்கிள் பையால் நம்ம இங்கே ரெப்ரசன்ட் பண்ணோம். சில புக்கில் இப்படி பண்ணுவாங்க, சில புக்கில் இப்படி பண்ணுவாங்க. நம்ம இங்கே நோட்டேஷன் நம்ம டிஃபைன் பண்ணிடுறோம். ஸோ பை இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் ரொட்டேஷன். ஸோ திஸ் இஸ் equatorial plane, this is O. So angle POE is latitude at P. At P na இந்த angle எந்த பிளேஸில் பார்க்குறோமோ அந்த பிளேஸ், the line joining the center with the equatorial plane. அதுதான் நம்ம latitude சொல்கிறோம். டிஃபைன் பண்ணோம்னா latitude of a place is the angle which the line joining the place to the center of the earth, that makes with the equatorial plane. So at P or latitude is angle POE which is equal to pi. So pi is the latitude at the place P. So earth நம்ம எப்படி பார்க்கலாம்? Earth is considered to be a perfect sphere, not elliptical sphere. It is perfect sphere தான் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். டியூ டு ஷேப்புங்கிற பார்க்க போது அங்கே பர்ஃபெக்ட் ஸ்பியரில் எலிப்டிக்கலாக நம்ம அச்சீவ் பண்ணியிருக்கோம். பட் அது வந்து ஜஸ்ட் ஃபார் தியரி சேக்குக்கு நம்ம இங்கே வந்து கன்சிடர் பண்ணுறது எர்த் இஸ் ஒரு பர்ஃபெக்ட் ஸ்பியராக நம்ம கன்சிடர் பண்ணுறோம். அது ரொட்டேட்ஸ் அபவுட் போலார் ஆக்சிஸ். இதுதான் போலார் ஆக்சிஸ்.
இதுதான் போலார் ஆக்சிஸ். இந்த ஆக்சிஸு போலார் ஆக்சிஸை வச்சுக்கிட்டு ரொட்டேட் பண்ணுது வெஸ்ட் டு ஈஸ்ட். திஸ் இஸ் வெஸ்ட், திஸ் இஸ் வெஸ்ட் டு ஈஸ்ட் ரொட்டேட் ஆகுது. ஸோ எர்த் இஸ் கன்சிடர்ட் ஆஸ் எ பர்ஃபெக்ட் ஸ்பியர் அண்ட் ரொட்டேட்ஸ் அபவுட்ஸ் இட்ஸ் போலார் ஆக்சிஸ். ஸோ அப்படி ரொட்டேட் பண்ணுற போது எர்த் வந்து இப்படி ரொட்டேட் ஆகுது. இப்படி ரொட்டேட் ஆகிற போது அது மேலே ஒரு பார்ட்டிக்கல், இங்கே இருக்கிற பார்ட்டிக்கல் பார்ப்போம் அல்லது இங்கே இருக்கிற பார்ட்டிக்கல் பார்ப்போம். இங்கே இருக்கிற பார்ட்டிக்கல் என்ன பண்ணும், வெஸ்ட் ஈஸ்ட் போடும்போது ஸோ இட் வில் ரொட்டேட் இன் ஏ சர்க்குலர் ஃபேஷன். ஸோ இது என்ன பண்ணும், சர்க்குலர் ஃபேஷனில் ரொட்டேட் ஆகும். ஏன்னா எர்த்து ஒரு ஸ்பியராக இருக்குது, அது மேலே ஒரு பார்ட்டிக்கல் இருந்ததுன்னா எர்த்து ரொட்டேட் ஆகிற போது அதுவும் இப்படி ஒரு ஹொரிசான்டல் சர்க்கிளில் எந்த பார்ட்டிக்கல் எடுத்துக்கிட்டோம், இந்த பார்ட்டிக்கல் எடுத்துக்கிட்டோம்னா இது இப்படி ரொட்டேட் ஆகிற போது இட் வில் ஆல்சோ ரொட்டேட் அபவுட் ஏ circular fashion in a horizontal plane, vertical plane la horizontal plane. So earth is considered as a perfect sphere and rotates about its polar axis, and particle lying, every particle, எல்லா பார்ட்டிக்கலும் எந்த பார்ட்டிக்கல் எடுத்துட்டாலும் அது இப்படி ரொட்டேட் ஆகும். இங்கே இருக்கிற ஒரு பார்ட்டிக்கல் த்ரூ த சென்டர், இந்த இடத்துல ஒரு பார்ட்டிக்கல் இருக்குதுன்னு வச்சுங்க இந்த இடத்துல. ஸோ இதுவும் இட் வில் ரொட்டேட் அபவுட் ஏ ஹொரிசான்டல் சர்க்குலர் ஃபேஷனில். இப்படி எர்த்து இப்படி ரொட்டேட் ஆகுது, அதில் இருக்கிற ஒரு பார்ட்டிக்கலும் ரொட்டேட் ஆகும். ஸோ இதில் என்ன ஒரு பியூட்டி என்னென்னா, எவ்ரி பார்ட்டிக்கல், இங்கே இருக்கிற பார்ட்டிக்கலும் ஒரு சர்க்கிளில் சேம் ஆங்குலர் வெலாசிட்டியில் ரொட்டேட் ஆகுது. இந்த பார்ட்டிக்கல் எடுத்தாலும் இந்த பார்ட்டிக்கலை ஒரு ரொட்டேஷனை கம்ப்ளீட் பண்ணிவிடுது சேம் ஆங்குலர் ஃப்ரீக்வன்சியில். ஆங்குலர் வெலாசிட்டி ஒரு ரொட்டேஷன் வந்துன்னா இந்த பார்ட்டிக்கலும் ஒரு ரொட்டேஷன் முடிச்சிது, இந்த பார்ட்டிக்கலும் ஒரு ரொட்டேஷன் முடிச்சிது, இங்கே இருக்கிற பார்ட்டிக்கல் இங்கே ஒரு ரொட்டேஷனை முடிச்சிருது. ஸோ அது நம்ம என்ன சொல்லனா, எவ்ரி பார்ட்டிக்கல் ஆன் த சர்ஃபேஸ் ஆல்சோ ரிவால்வ்ஸ் along a horizontal circle with same angular velocity omega. So இதுவும் இதோட angular velocity omega, இதுவும் omega. So earth is considered perfect sphere and rotates about the polar axis. இதுதான் polar axis, இதுதான் polar axis. West east இது rotate ஆகுது with angular velocity omega. So earth's surface also, every particle lying on the surface also revolves on a horizontal circle with the same angular velocity. Suppose at a point on the earth's surface P, a body of mass m lying. So earthல இந்த இடத்துல earth இது அந்த இடத்துல இது வந்து ஈக்குவேட்டோரியல் பிளேன். ஈக்குவேட்டோரியல் பிளேன் இப்படி இருக்கும் சர்க்கிளாக, பட் இங்கேருந்து பார்க்குற போது ஈக்குவேட்டோரியல் பிளேன் இப்படி இருக்கும். இது போல் ஒரு பாடி எர்த் சர்ஃபேஸில் இந்த இடத்துல ஆஃப் மாஸ் எம் லையிங், எம் இஸ் ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் பாடி லையிங் அட் P. ஸோ லேட்டிடியூட் என்ன, சென்டர் ஆஃப் த எர்த்தை ஜாயின் பண்ணிவிட்டு இந்த லைன் மேக்கிங் வித் ஈக்குவேட்டோரியல் பிளான், இதுதான் லேட்டிடியூட் நம்ம சொல்லுவோம், லேட்டிடியூட் அட் P. சப்போஸ் a particle lying at point P with latitude 5. பார்ட்டிக்கல் என்ன பண்ணும், இந்த பார்ட்டிக்கல் என்ன பண்ணும், எர்த்து ரொட்டேட் ஆகிறதுனால எர்த்து ஃபஸ்ட்டு ரொட்டேட் ஆகலைன்னு வச்சுக்கோங்க. எர்த்து ரொட்டேட் ஆகாத இருக்கிற சுச்சுவேஷனில் என்ன வரும், இந்த பார்ட்டிக்கலை எர்த்து வந்து டுவர்ட்ஸ் கிராவிடேஷனல் pull on body M at P is equal to gravitational pull என்ன வரும், எர்த்து வந்து அதோட சென்டர் நோக்கி இழுக்கும், சென்டர் ஓவர் நோக்கி இழுக்கும். with a pull is equal to gravitational pull is equal to M into G, where G is equal to acceleration due to gravity at the surface of earth considering earth do not rotate. எர்த்து ரொட்டேட் ஆகாமல் இருக்கிற போது, ஸ்டாண்ட் ஸ்டில்லாக இருக்கிற போது
இந்த பாடி ஆஃப் மாஸ் எம் கிராவிடேஷனல் புல் இந்த பக்கம் இழுக்கும் டுவர்ட்ஸ் த சென்டர். இப்படி கீழே வராத கிராவிடேஷனல் புல் கீழ் பக்கம் நோக்கி வராது எம்ஜி, ஏன்னா கிராவிடேஷனல் புல் இஸ் ஆல்வேஸ் டுவர்ட்ஸ் த சென்டர். ஸோ நம்ம இதை வந்து எம்ஜின்னு வச்சுக்கலாம். This is where G is the gravitational due to acceleration. Earth rotate ஆகாமல் இருக்கிற போது G is the gravitational acceleration on the surface of the earth. And இது வந்து ஒமேகாங்கிற ஒரு ஆங்குலர் வெலாசிட்டியில் ரொட்டேட் ஆகுது. இப்போ சப்போஸ் இப்போ ரொட்டேட் ஆகிறப்போ எர்த் ரொட்டேட் ஆகிறபோது அந்த பிங்கிற இடத்துல இருக்க மாஸ் என்ன வரும், அதுவும் ரொட்டேட் ஆகும். எர்த் இப்படி ரொட்டேட் ஆகிறப்ப இதுவும் இப்படி ரொட்டேட் ஆகும் இன் ஏ ஸ்மால் சர்க்கிள். ஸ்மால் சர்க்கிள் இப்படி ரொட்டேட் ஆகிட்டு வந்துட்டுருக்கோம் வித் ரேடியஸ் ஆர். இது ரொட்டேட் ஆகிற பார்க்கும்போது தான் இந்த பார்ட்டிகல் சுட்டும். ரொட்டேட் ஆகாமல் இருக்கும்போது எம்ஜி இந்த பக்கம் ஆக்ட் பண்ணணும். ஸோ எம்ஜி இஸ் ஆக்டிங் திஸ் வே. ஸோ இப்போ என்ன தருது, சேம் வித் தேர்ஃபார் எல்லா பார்ட்டிகளும் ரொட்டேட், எல்லா பார்ட்டிகளும் அந்த இதில் அந்த ரேடியஸில் இது வந்து ரேடியஸ், திஸ் இஸ் radius of the circle. Ingayirundhu with the center, this is the radius of the earth. So all particle move with the same angular velocity omega. இங்கே இருக்கிற பார்ட்டிகல் சரி, இங்கே இருக்கிற பார்ட்டிகல் இப்படி ரொட்டேட் பண்ணுவோம், இங்கே இருக்கிற பார்ட்டிகல் இப்படி ரொட்டேட் பண்ணுறோம். ஸோ எல்லா பார்ட்டிகளும் சேம் ஆங்குலர் வெலாசிட்டி ஒமேகாவில் மூவ் ஆகும். தேர்ஃபோர் எல்லா பார்ட்டிகளும் சர்க்குலர் மோஷனில் மூவ் ஆகுது. இட் மீன்ஸ் இட் இஸ் மூவிங். இந்த சர்க்கிள் எடுத்துக்கிட்டோம்னா இட் இஸ் மூவிங் வித் ஏ சர்க்குலர் மோஷன். இட் அண்டர்கோஸ் ஏ சர்க்குலர் மோஷன். திஸ் இஸ் ஓ, இட் அண்டர்கோஸ். ஸோ இதை சீன்னு வச்சுக்கிட்டோம்னா இட் மூவ்ஸ் அண்டர் ஏ சர்க்குலர் மோஷன். சர்க்குலர் மோஷன் எந்த பிளேனில் போகும், ஹொரிசாண்டல் பிளேனில் இப்படி தான் மூவ் பண்ணுது. இட் மீன்ஸ் இந்த பிளேனில் இது இப்படி மூவ் ஆகுது. ஸோ ஆல் த பார்ட்டிகல்ஸ் அண்டர்கோ சர்க்குலர் மோஷன் ஹேன்ஸ் இன் ஏ ஹொரிசாண்டல் பிளேன். இந்த ஹொரிசாண்டல் பிளேனில் இதுதான் ஹொரிசாண்டல் பிளேன். இந்த பிளேனில் இது இப்படி சர்க்குலர் ஆகும். when earth is rotating like this, இதில் இருக்கிற பார்ட்டிகல் இப்படி, இது மேலே இருக்கிற பார்ட்டிகல் இப்படி ரொட்டேட் ஆகும் இன் ஹொரிசாண்டல் பிளேன். ஸோ ஹொரிசாண்டல் பிளேன் சர்க்குலர் ஃபேஷனில் மூவ் ஆனிச்சுன்னா என்ன பண்ணோம், சப்போஸ் இதுதான் சர்க்குலர் ஃபேஷனில் மூவ் ஆகுது, இப்படி மூவ் ஆகுது. ஸோ பார்ட்டிகல் இஸ் ஹியர். பார்ட்டிகல் ஏறுங்கிற போது this is a C and this is P. So there will be a centrifugal force. There will be a centrifugal force due to circular motion. In the circular motion னால ஒரு centrifugal force outward, centripetal force towards inside. அதுக்கு எக்ஸாக்ட்லி ஆப்போசிட் போயிடுச்சுன்னா இமேஜினரி ஃபோர்ஸ் ஆக்டிங் எக்ஸாக்ட்லி ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஆக்ட் பண்ணுது. ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஆக்ட் பண்ணுதுன்னா என்ன பண்ணுது, இந்த டைரெக்ஷனில் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ், இந்த இடத்துல சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுது. சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ண வேர் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ்னா என்ன, சி வேர் இப்போ G dash is equal to acceleration due to rotation of earth. இது G dash எங்கேருந்து வந்தது, சி பாடி இங்கே இருக்குது, சென்டர் இங்கே இருக்குது. ஸோ இட் கிராவிடேஷனல் புல் இஸ் ஈக்குவல் டு mg டுவர்ட்ஸ் த சென்டர். ஏன்னா இதுதான் நமக்கு வந்து பிளாட்ஃபார்ம் வித் ரெஸ்பெக்ட் டு தி பிளேன் இந்த ஃபோர்ஸ் இங்கே ஆக்ட் பண்ணுது. தட் இஸ் mg. This force is equal to mg, that is gravitational pull when not rotating. Earth is not rotating. ஏன் ரொட்டேட்டிங், எர்த்து ரொட்டேட் ஆகுது, எப்படி ரொட்டேட் ஆகலன்னு சொல்ல முடியும். ரொட்டேட் ஆகாமல் இருக்கிறப்ப ஒரு கிராவிடேஷனல் புல் இருக்குது which is equal to m into g. பட் எவ்ரி பார்ட்டிகுலர் எர்த்து ரொட்டேட் ஆகிற போது எர்த்து ரொட்டேஷனை பார்க்குற போது கன்சிடர் பண்ணுற போது பாடி ஒரு சர்க்குலர் ஃபேஷனில் மூவ் பண்ணும். இந்த சர்க்குலர் ஃபேஷனில் மூவ் பண்ணும் வித் ஏ சென்ட்ரிபியூட்டல் ஃபோர்ஸ் ஆக்டிங். சென்ட்ரிபியூட்டல் ஃபோர்ஸ் இப்படி ஆக்ட் பண்ணும், சென்ட்ரிபியூட்டல் ஃபோர்ஸ் இப்படி ஆக்ட் பண்ணும். இந்த சர்க்கிள் இருக்கு இல்லையா, இந்த சர்க்கிள் இட் அண்டர்கோஸ் ரொட்டேஷனல். இந்த பிளேனில் சர்க்கிள் இப்படி இருக்குது அவுட்வர்டில். திஸ் வே சென்ட்ரிபியூகல் ஃபோர்ஸ் வில் ஆக்ட். அப்போ நம்ம சென்ட்ரிபியூகல் ஃபோர்ஸ் எப்படி எங்கெங்கே ஆக்ட் பண்ணுது இப்போ, ஸோ நம்ம
இதை நம்ம சிம்பிளிஃபைட் டயக்ராம் எடுத்துக்கோம். This is equal to r, where is the radius of this circle. ஸோ நம்ம இந்த சர்க்கிளை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம், this is axis of rotation, this is c and this is p, this is r, this is center mg இந்த பக்கம் ஆக்ட் பண்ணுது, and here one force is acting, that is centrifugal force. Centrifugal force ஓட magnitude என்ன, magnitude of centrifugal force is equal to centripetal force. Centripetal force towards the center, அதுக்கு exactly opposite direction இருக்குது centrifugal force. ஸோ சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் இந்த பக்கம் ஆக்ட் பண்ணுற போது ரெண்டோட மேக்னிடியூடு ஒன்று, ஒன்லி டைரெக்ஷன் டிஃப்ரெண்ட்டு. ஸோ சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ் எப்படி இதெல்லாம், சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ் டுவர்ட்ஸ் த சென்டர் இஸ் ஈக்குவல் டு m v square by r, where m is equal to mass of this body kept here, v is equal to velocity of rotation, that is tangential relativity. Suppose இது இப்படி மூவ் பண்ணுற போது omega is the angular velocity, so at the tangent, ஏன்னா எந்த பாடியும் சர்க்குலர் ஃபேஷனில் மூவ் பண்ணுற போது இந்த இடத்துல சர்க்குலர் அதோட லீனியர் வெலாசிட்டி பார்க்கணுன்னா ட்ரா a tangent, இப்படி மோஷன் எப்படி இருந்ததுன்னா இந்த டைரெக்ஷன் ஒரு டேஞ்சன்ட் வரையும், தட் இஸ் வெலாசிட்டி v, அந்த வெலாசிட்டி ஸ்கொயர் பை ஆர். ஸோ இதுதான் சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ்க்கு. சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ் விச் இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு மேக்னிடியூட்லி ஈக்குவல் டு சென்ட்ரிஃபியூகல் force. Therefore, centrifugal force, as it is centrifugal force is equal to m v square by r. rotational dynamics நம்ம படிச்சிருப்போம், linear velocity is equal to r into angular velocity. இதுதான் ரிலேஷன், இதில் படிச்சிருப்பீங்க சிஸ்டம்ஸ் ஆஃப் பார்ட்டிக்கல். ஸோ சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு m v ஸ்கொயர் பை r. ரெண்டோட சென்ட்ரிபீட்டல் ரெண்டோட மேக்னிடியூடும் சேம், மேக்னிடியூட் ஆஃப் ஃபோர்ஸ் இஸ் சேம், இஸ் ஈக்குவல் டு m இன்ட்டு r இன்ட்டு ஒமேகா. விக்கு பதில் ஒமேகா போடுறோம், r இஸ் ஈக்குவல் டு m r ஸ்கொயர் ஒமேகா ஸ்கொயர் இஸ் பை r இஸ் ஈக்குவல் டு m r omega. So in this centripetal force is equal to mr omega square, mr omega square. ஸோ இப்போ நம்ம சிம்பிளிஃபைடு டயக்ராமை போட்டுக்கோம். சிம்பிளிஃபைடு டயக்ராம் போட்டு, ஏன்னா இது வந்து ஒரே கொச்சமசான் இருக்குது, இதை சின்னு வச்சுக்கிட்டோம்னா திஸ் இஸ் சி இந்த போர்ஷன், இது வந்து பி அண்ட் அதோட இதுக்கு இடையில உள்ள இந்த சர்க்கிளோட ஸ்மால் சர்க்கிளோட ரேடியஸ் ஆர். இது வந்து சென்டர் ஆஃப் த சர்க்கிள். ஸோ அந்த பாயிண்ட்டுக்கு இதுக்கு உள்ளது ரேடியஸ் ஆஃப் த இஸ் ஈக்குவல் டு ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் அண்ட் சென்ட்ரி கிராவிடேஷனல் புல் when earth is not rotating, mg இந்த பக்கம் ஆக்ட் பண்ணுது. அண்ட் இதுதான் latitude, this is equatorial line. equatorial line line perpendicular to the polar axis, அதுதான் equatorial line and the plane passing through it is equatorial plane. So this is by now இதுவும் 5 இருக்கும் by geometry இப்படி எடுத்துக்கிறோம். So now we got two forces, one வந்து mg இந்த பக்கம் ஆக்ட் பண்ணுது, that is O, that is P, mg ஆக்ட் பண்ணுது. one more force, centrifugal force எப்படி ஆக்ட் பண்ணுது, சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் இந்த பக்கம் ஆக்ட் பண்ணுது, தட் இஸ் mr ஒமேகா ஸ்கொயர். இதையும் நம்ம எடுத்துக்கிறோம், mr ஸ்கொயர் ஒமேகா இந்த பக்கம் ஆக்ட் பண்ணுது. ஸோ சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் இருக்கிறதுனால, இது ரொட்டேஷனால் அதோட கிராவிடேஷனல் ஆக்சலரேஷன் சேஞ்ச் ஆகும். ஏன்னா எர்த்து வந்து மூவ் ஆகாமல் இருந்ததுன்னா தென் g is the gravitational acceleration when earth at the surface of the earth, but when surface rotate ஆகிறபோது இப்படி ஒரு ஃபோர்ஸ் mg டியூ டு த புல் ஆஃப் எர்த் ஒன்றுது, இன்னொன்று சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் இந்த பக்கம் ஆக்ட் பண்ணுது. பிகாஸ் ஆஃப் தட் அதோட த எர்த்தோட டியூ டு ரொட்டேஷன் எர்த்தோட g changes. So let us call it as g dash is equal to acceleration due to gravity
when earth rotates. ஸோ என்ன பண்ணுது, ஜி வந்து டிஸ்டர்ப் ஆகுது. மூவ் பண்ணாமல் இருக்கிறப்ப ஜி இருக்குது, மூவ் பண்ணுற போது இது இப்படி ரொட்டேட் ஆகிற போது சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் இப்படி ஆக்ட் பண்ணுது. ஸோ தேர் ஆர் டூ ஃபோர்ஸஸ். ஒன்று இந்த பக்கம் இருக்குது டுவர்ட்ஸ் த சென்டர் ஏர் கிராவிடேஷனல் புல் அண்ட் தெர் இஸ் அ ஃபோர்ஸ் சென்ட்ரிபியூட்டல் ஃபோர்ஸ் இன் திஸ் டைரக்ஷன். ஸோ நம்ம என்ன எடுக்கணும்னா we have to take the resultant direction. ரிசல்டன்ட் டைரெக்ஷனில் தான் நமக்கு ஜி கிடைக்கும். ஸோ இப்படி ஒரு ஜி வருது எம்ஜி, இப்படி வந்து எம்ஆர் ஒமேகா ஸ்கொயர் இருக்குது. ஸோ ஜி என்ன வரும், சேஞ்ச் ஆகும். ஜி இப்படி மட்டும் இருந்ததுன்னா ஜி இஸ் ஈக்குவல் டு நேச்சுரல் ஜி. இப்படியும் இன்னொரு ஃபோர்ஸு இப்படியும் வந்ததுன்னா ஜி வந்து டிஸ்டர்ப் ஆகும். ஸோ ஜி சேஞ்ச் ஆகும். ஜியாக இருக்காது, ஜி டேஷாக இருக்கும். That is change in gravitational acceleration because of the rotation of the particle on the earth's surface. ஸோ அதை நம்ம ரிசல்டன் எப்படி எடுத்து, இந்த வெக்டர் எப்படி எடுத்துக்கலாம், இந்த வெக்டர் நம்ம எப்படி போட்டுக்கிட்டோம்னா this is equal to நம்ம என்ன எழுதலாம், this is 5, ஏன்னா இது 5 இருக்கிற போது. ஸோ this is equal to r. ஸோ இந்த டயக்ராமில் பார்த்தோம்னா, இந்த டயக்ராமில் போட்டோம்னா this is 5, இது 5 இருக்கிற போது பை ஜியோமெட்ரி 5, this is r and this is mg. ஸோ இது 90 டிகிரியாக இருக்கிற போது ஹைபாட்னியூஸ் இது என்ன வரும், இந்த இது ஆங்கிளுக்கு பக்கத்தில் இருக்க ஆரோட வேல்யூ என்ன வரும், ஹைபாட்னியூஸ் இன்ட்டு r is equal to, ஸோ this is mgங்கிறது radius of the earth, this is equal to radius of the earth. ஸோ ஹைபாட்னியூஸ் இது ஆங்கிள், இந்த சைடு ஆங்கிளுக்கு பக்கத்தில் இருக்குது cos theta. And this is equal to this, நமக்கு radius தான் வேணும். So this r, so we can say r is equal to r cos 5, not theta, it is 5 in the angle. So r is equal to r cos 5, right? R is equal to r cos 5. Then so இதில் நம்ம r is equal to r cos 5. ஸோ மறுபடியும் பார்த்தோம்னா r is equal to r cos 5 போட்டுக்கிறோம். Then the perpendicular to the surface, the force P, force due to gravity acts perpendicular to the surface. Perpendicular to the surface என்ன, r cos 5 எந்த பக்கம் இருக்குது, r cos 5 வந்து இந்த சர்க்கிளில் நம்ம மறுபடியும் ஒரு தடவை இந்த போடுவோம். This is, so this is rotating in a circle here, this point P, and this is P, this is R, and this is a latitude 5. So this will be also latitude 5, and this R is equal to R cos 5. So this is C, and this is V. There is acting centrifugal force is equal to mr omega square. This is the scenario. Therefore ரெண்டு ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுது. இந்த சைடில் ஒன்று டியூ டு திஸ் ஒன் mg when எர்த் ரொட்டேஷன் கன்சிடர் பண்ணாத போது, எர்த் ரொட்டேட் ஆகிற போது இதை ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுது. த ரிசல்டன்ட் கிராவிடேஷனல் புல் எந்த டைரெக்ஷன் இருக்கும், இது ஒரு வெக்டரு, இது ஒரு வெக்டர். ஏன்னா இதுக்கு மேக்னிடியூட் இருக்குது, டைரெக்ஷன் இருக்குது, இதுக்கு மேக்னிடியூட் இருக்குது, டைரெக்ஷனும் இருக்குது. அப்படி பார்க்குற போது ரெண்டு வெக்டர் இருக்குது. கிராவிடேஷனல் புல் ஒன் திஸ் சைடு அண்ட் ஒன் இன் திஸ் சைடு, அதோட ரிசல்ட்னு தான் நம்ம எடுக்கணும். ஸோ இதை எப்படி பார்த்துக்கோம். திஸ் இஸ் mg, this is mr omega square. ஸோ ரிசல்டன் பார்க்க போனோம்னா நம்ம ட்ரையாங்கிள் ஆஃப் லா ஆஃப் பேரலோகிராம் ஃபோர்ஸஸ் நம்ம போடுவோம். ஸோ வி கம்ப்ளீட் த, இந்த சைடு இங்கே போட்டுக்கிறோம், திஸ் இஸ் திஸ் வே, இது இப்படி போகுது, இது இப்படி போகுது. ஸோ பை லா ஆஃப் ட்ரையாங்கிள் ஆஃப் ஃபோர்ஸஸ் the resultant will act like this. This is the resultant. So resultant pull, R is equal to resultant pull on M due to earth with rotation. அதை நம்ம எப்படி பண்ணால், ரிசல்டன் மீன்ஸ் எம் இன்ட்டு ஜி டேஷ். ஏன்னா ஜி இது ஒரு ஜி, இதனால் mg இந்த பக்கம் வரும். ஸோ திஸ் ரிசல்டன் we can call it as m into g.
this is the pull without rotation, this is the force with rotation, the resultant இந்த பக்கம் இருக்குது. ஸோ நம்ம எப்படி எழுதலாம் அதை? ஸோ R is equal to this plus this is equal to this. Triangle law of vector addition. இது வந்து law of parallelogram law of vector யூஸ் பண்ணி இந்த சைடு எங்கே போட்டுக்கிறோம், இந்த சைடு எங்கே போட்டுக்கிறோம், கம்ப்ளீட் பண்ணுறோம். அந்த diagonal of the parallelogram is the resultant, which is equal to mg dash. So m into g dash vector is equal to this vector, that is mg vector plus இந்த வெக்டர் என்ன, இந்த வெக்டர் ஈக்குவலன்ட் வெக்டர் இது. ஸோ இஸ் ஈக்குவல் டு m into r into omega square இந்த வெக்டர். இன் மேக்னிடியூட் எழுதணும்னா ரெண்டு வெக்டர் இருக்கும் பாரு, இதோட ஆங்கிள் என்ன இருக்கும், இது 5 இருக்கிற போது ஸோ இந்த ஆங்கிள் வந்து 180 minus 5 இருக்கும். இதுதான் டோட்டல் ஆங்கிள் 180, இது 5 இருக்கிற போது 180 minus 5. ஸோ இதுக்கும் இடையில் உள்ள இந்த ஆங்கிள் எவ்வளோ வரும், 180 minus 5. ஸோ இன் வெக்டர் ஃபார்மில் எழுது, இன் மேக்னிடியூட் ஃபார்மில் எழுதணும்னா mg டேஷ், மேக்னிடியூட் ஃபார்மில் எழுதணும் mg டேஷ். இதில் m நம்ம இந்த வெக்டரில் m இருக்குது, இதை அடிச்சிடலாம். g டேஷ் இஸ் ஈக்குவல் டு g ப்ளஸ் r ஒமேகா ஸ்கொயர் வெக்டர்னு நம்ம மாற்றிக்கலாம். ஓகே, மாற்றிக்கிட்டு நெக்ஸ்ட் நம்ம இது வெக்டர் ஃபார்மில் இருக்குது. மேக்னிடியூட் ஃபார்மில் எப்படி எடுத்துக்கலாம், மேக்னிடியூட் ஃபார்மில் எடுத்துக்கிட்டோம்னா r is equal to cos omega, r is equal to r cos phi. ஓகே, ஸோ இதை எடுத்துக்கிட்டோம்னா ஜியோட வேல்யூ எப்படி வரும், g is equal to g dash is equal to, இது ஒரு வெக்டர், இது g, this is r omega square, ரெண்டுத்துக்கும் உள்ள ஆங்கிள் 180 minus 5, that is minus 5 r 5 minus 5. R is equal to first force oda square, g oda square plus second force oda square, triangle of vector addition பார்த்துருப்போம்ல மேக்னிடியூட் கண்டுபிடிக்கும், into 2 into first force into second force into cos of the angle between them, cos of pi minus 5 under root using Pythagoras theorem. இதெல்லாம் இது இப்படி இருக்குது, தி ஸ்கொயர் ப்ளஸ் தி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு தி ஸ்கொயர், விச் தேர்ஃபோர் நம்ம இதே மாதிரி இப்படி கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ ஜி டேஷ் இஸ் ஈக்குவல் டு ஜி ஸ்கொயர். ஸோ இதை எழுதுனோம்னா ஜி டேஷ் இஸ் ஈக்குவல் டு ஜி ஸ்கொயர் அண்டர் ரூட் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் ஒமேகா பவர் 4 ப்ளஸ் 2gr ஒமேகா ஸ்கொயர் காஸ் 180 minus 5. எந்த குவாட்ரண்ட்டுக்கு 180 minus this is 5 இந்த இடத்துல இருக்குது. இந்த இடத்துல காசு என்ன வரும், நெகட்டிவாக வரும், இஸ் ஈக்குவல் டு நெகட்டிவ். பையன் வந்துன்னா இது சேஞ்ச் பண்ணக்கூடாது, காசாக இருக்கும். ஸோ 5 எழுதிக்கலாம். ஸோ காஸ் 180 minus 5 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் காஸ் 5 இன்ட்டு மைனஸ் காஸ் 5. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். ஃபஸ்ட் அடுத்து இங்கே பார்ப்போம். இங்கே பார்க்குற போது சின்ஸ் ஆர் இஸ் ஈக்குவல் டு ஆர் காஸ் 5. ஓகே, ஆருக்கு பதில் நம்ம ஆர் காஸ் 5ன்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ இதை பார்க்குற போது திஸ் இஸ் ஈக்குவல் டு சி ஆர் ஒமேகா ஸ்கொயர், ஆர் ஒமேகா பவர் 4. ஒமேகா இஸ் வெரி ஸ்மால், அப்போ ஒமேகா பவர் 4 என்ன வரும், சி 0.1 இருக்குது, அதோட பவர் 4 என்ன வரும், 0.01 into 0.01 is equal to 0.0001 approximately. So இது ஒமேகாவே ஸ்மால் இருக்கிற போது இந்த வேல்யூ 0.0001 it will be very very small, so we can neglect that value, that is omega power 4 நம்ம neglect பண்ணிடலாம். omega 4 can be neglected. So we can write this one, g dash is equal to g square plus the minus வெளியில் வந்துடும் 2gr omega square under root. ஸோ அண்டர் ரூட்டுங்கிறது நம்ம எப்படி எழுதலாம், under root. So this we can write g dash
ஜி ஸ்கொயரை வெளியில் எடுத்துட்டோம். ஜி ஸ்கொயர் வெளியில் எடுத்துட்டோம்னா வெளியில் எடுத்துட்டோம் 1 மைனஸ் 2 ஜி ஸ்கொயர் வெளியில் எடுக்கிறதுனால ஒரு ஜி கீழே வரும். ரெண்டே கவுண்ட் பண்ணோம்னா ஜி ஸ்கொயர் உள்ளே போகும், ஜி கேன்சல் ஆகிடும், ஆர் ஒமேகா ஸ்கொயர். ஸோ எப்படி வரும்? ஸோ ஜி டேஷ் இஸ் ஈக்குவல் டு ஜியை வெளியில் எடுத்துருவோம் இன்ட்டு அண்டர் ரூட்டுங்க பாரு டு த பவர் ஆஃப் 1 minus 2g r omega square 2r omega square cos phi 2r omega square by g to the power half எழுதுற போது நம்ம இந்த இடத்துல நம்ம பைனாமியல் தியரத்தை யூஸ் பண்ணலாம். பைனாமியல் தியரத்தில் என்ன யூஸ் பண்ணலாம்? 1 minus x to the power half is equal to if 1 is much greater than x அந்த கண்டிஷனில். see 1 is much in r omega square divided by g, omega smallங்கிறப்போ small value divided by g 9.8 will be smaller than 1. so இதை வந்து நம்ம xன்னு வச்சுக்கோம், g omega square xன்னு வச்சுக்கோம். xன்னு வச்சுக்கிட்டா when this condition, when this is very small as compared to this one, இதை xன்னு வச்சுக்கிறோம். இது ஒன்றுன்னா அந்த கண்டிஷன் என்ன பண்ணலாம்னா எக்ஸ்பேன்ஷன் இன் பைனாமியல் தியரம் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் இதை அப்படியே போட்டுக்கிறோம் இன்ட்டு பவரை எழுதிக்கிறோம். பவர் மல்டிப்ளைட் பை த எக்ஸ் ப்ளஸ் சம் அதர் டேர்ம். ஃபஸ்ட்டு 2 டேர்மை தான் நம்ம எடுத்துக்குவோம். ஸோ எடுத்துக்கிற போது திஸ் வில் பிகம் எப்படி ஆகும்? இஸ் ஈக்குவல் டு ஜி இன்ட்டு 1 minus half into the entire term 2r omega square by g. Rest of the term நம்ம விட்டுறோம். ஸோ திஸ் becomes g minus இது போனுச்சுன்னா g minus half of g into 1 minus r omega square by g. So g dash, the change in, so variation of g due to the rotation of earth is equal to g into 1 minus r omega square cos, sorry the cos theta விட்டுட்டோம் நான், cos phi into cos phi half into cos phi. Therefore rewrite பண்ணோம்னா g dash is equal to g into இது கட்ட போயிடும். ஸோ கட் ஆகிடும். is equal to 1 minus r omega square cos phi divided by g. இதை உள்ள கொண்டு போனோம்னா g dash is equal to g minus r omega square cos phi. இதுதான் value of g dash when earth undergoes. It means இது வந்து gravitational acceleration at the surface of the earth when earth is not rotating, where stable rotate ஆகிற போது g dash distance g வந்து g dashலேருந்து gலேருந்து g dashக்கு மாறும். ஸோ g into r minus omega square where r is equal to r cos phi. So at pole ன்னு பார்க்கும்போது at equator பார்ப்போம். equator latitude is equal to at equator 0. ஏன்னா இதுதான் equator line. பாயிண்ட் மாதம் இங்கே ஒருத்தருக்கோம், பி வந்து எம் இங்கே ஒருத்தருக்கோம். ஸோ அந்த லைன் ஜாயினிங் த சென்டர் with equator plane is equal to y is equal to 0. It means cos y is equal to cos 0 is equal to 1. Therefore g dash is equal to g minus r omega square cos phi is equal to g minus r omega square into 1. So g dash is equal to g minus r omega square. This is one. At pole this is the equator line. pole இங்கே இருக்குது, point mass, the mass is kept here 90 degree. At pole phi is equal to 90 degree
cos 90 is equal to 0. Cos 90 is equal to 0, then g dash is equal to g minus r omega square into cos 90 is equal to 0 is equal to g. Therefore, g dash is equal to g. இது g at pole வந்து due to earth rotation g dash is equal to g, and at equator g dash is equal to g minus some factor, g minus some factor. அப்படிங்கிற போது some factor is being reduced. gலேருந்து கொஞ்சம் subtract பண்ணுறோம். அப்போ g dash will be minimum at equator. G dash is equal to g minus r omega square, that is minimum, is equal to g minimum. At pole g dash is equal to g, it is g maximum. இதை வச்சு தான் g minimum and g maximum. So it means at the equator and the body வச்சோம்னா this equator it will be minimum at the pole. The particle வச்சோம்னா g is equal to g dash is equal to g, it will be maximum. At pole it will be maximum.